பிரமாதம். அவங்க வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிற வேலையில பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு வச்சிருந்த சாப்பாடை நாம சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். டேய் பத்துலோ, ஈஸியான வேலையை நீ எடுத்துட்டு கஷ்டமான வேலையை எனக்கு கொடுத்துருக்க. அட உனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அது கஷ்டமான வேலைன்னு தானடா பீலா விடுவேன். குனிஞ்சு நிமிந்து கொஞ்சம் வேலையை பாருடா. உழைப்புக்கான பலன் எப்பவுமே இனிமையானதா தான்டா இருக்கும். உழைச்சா பலன் மட்டும் தான் கிடைக்கணுமா? ஏன் அதுக்கு பதிலா சமோசா கிடைக்க கூடாதா? உழைச்சதுக்கு சமோசா மட்டும் கிடைச்சதுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பத்து இங்க பாடுறா, மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குடா. என்னதுடா அது? பாத்து மாதிரியே இருக்கு. சொல்லுங்க என்னோட நண்பர்களே, உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க இப்ப எது கேட்டாலும் சரி, அத நான் உடனே தந்துடுவேன். நான் இப்ப உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை சொல்லி தரேன். அதரி புதரி புதரி அத சொல்லிட்டு எதை வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீ சொல்றதெல்லாம் நிஜமாடா பஃபன் மண்டையா? அப்படின்னா எனக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய சமோசா இப்பவே வேணும். அப்படின்னா சமோசாவுக்கான பாஸ்வேர்ட் என்னன்னா, சமோசாவை கொடுங்க. 1 2 3. சமோசாவை உடனே கொடுங்க. 1 2 3. என்ன என் சமோசா பறந்து போகுது? சமோசா நில்லு, என்னோட சமோசா பிடிங்க. அது எங்க பறந்து போகுது? என் சமோசா. ஆஹா வந்துருச்சு. ஜெய் ஹோ. சமோசா. என்னோட ஜெகதல வித்திய பாத்தீங்களா? அரே வா, என் தம்பி எனக்கு ஒரு ஜீப் கொடுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானே. ஜீப்போட பாஸ்வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. ஜீப்பை கொடுங்க. 1 1 2 2. ஜீப் வந்துருமா? 1 1 2 2. அட அங்க பாருங்க சார். சார் உங்க வண்டி, உங்க ஜீப் தானாவே போயிட்டு இருக்கு. வண்டி நில்லு, என்னோட ஜீப் எப்படி தனியா போகுது? நில்லு நில்லு, என் ஜீப்பே நில்லு. தனியா போகாத, என்னை விட்டு போகாத. ஜெய் ஹோ. அந்த வாட்ச் மட்டும் என் கைக்கு வந்துடுச்சுன்னா எவ்வளவு பிரமாதமா இருக்கும். பத்துலு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருந்தா சொல்லுடா. அந்த ஜோக்கர் மண்டை கிட்ட சொல்லி நாம வாங்கிடலாம். சீக்கிரம் சொல்லு. வீட்டுக்கு நிறைய பொருள் தேவைப்படுது மோட்டோ. மைக்ரோ ஓவன், வாட்டர் பியூரிஃபையர், ஏசி, புத்தும் புது டிவி. இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஜோக்கர் அண்ணாச்சி ப்ளீஸ். ஓகே, ஒரே நேரத்துல நீங்க நிறைய பொருள் கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பாஸ்வேர்டை நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே சொல்லுங்க. 420. எங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டிவி, ஒரு ஏசி, ஒரு மைக்ரோ ஓவன், ஒரு வாட்டர் பியூரிஃபையர் இதெல்லாம் வேணும். 420. அட என்னோட டிவி, என்னோட மைக்ரோவேவ் ஓவன். ஜோக்கர் மண்டையா சூப்பர்ரா. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வண்டியில லோட் ஆயிடுச்சு. என்னோட ஏசி. அம்மா, இந்த ஜனங்க எதுக்காக இவ்வளவு கோவமா இந்த வண்டி பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க? என்னோட டிவி கொடுங்க. இல்லங்க, கையில மாட்டேங்க. டேய் ஜோக்கர் மண்டையா, ஏன்டா இப்படி எங்களை மாட்டி விட்டுட்டு அடுத்தவங்க பொருளை எங்களுக்கு கொடுத்திய நியாயமா இது? பத்துல வண்டியை சீக்கிரமா ஓட்டுறா, இல்லடா நம்ம தோலை உரிச்சிருவாங்கடா. மரியாதையா எங்க பொருளை திரும்ப கொடுங்க. எங்க பொருளை திரும்ப கொடுங்க. மரியாதையா கொடுங்க. சொல்லுங்க. பத்துல ஓட்டு மொத்தம் கூட்டம் நம்மள விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டா வராங்கடா. என்னடா நம்ம வண்டி பின்னாடி ஒரு பெரிய தெருவே வந்துகிட்டு இருக்கே. போட்டு 10 ரூபாய் அடிச்சு நொறுக்குங்க. அந்த மொட்டை தலையனையும் அடிச்சு நொறுக்குங்க. மோட்டோ, முதல்ல அந்த வாட்சியை தூக்கி எங்கேயாவது எரிஞ்சிடுறா. அட மண்ட பையல, அப்பவே அந்த வாட்சி என் கையை விட்டு போயிடுச்சுடா. அடி வாங்கும் போது அந்த குட்ட பையன் தான் என் கையில இருந்து வாட்சியை பிடிக்கிட்டு ஓடனா நான் தான் பார்த்தேன்.
ஏய், இந்த ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பணமும் அந்த பேங்க்ல இருந்து என் கைக்கு வந்து சேரணும். அப்படியா? அதுக்கான பாஸ்வேர்ட் 999. ஃபுர்ஃபுரி நகரோட ஒட்டுமொத்த பணமும் என் கையில வந்து சேரணும். அந்த பணம் உடனே வரணும். 999. அட என்னாச்சு? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. அட லாக்கர்ல இருந்த ஒட்டுமொத்த பணமும் நகையும் எங்க தானா பறந்து போகுது? சார் சார் இதெல்லாம் கண்டிப்பா அந்த மோட்டு பத்துலோட வேலையா தான் சார் இருக்கணும். வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அவங்க தான் சார் காத்துல பறக்க வச்சு கொண்டு போனாங்க. எல்லாத்தையுமே திருடி கொண்டு போயிட்டாங்க. ஹலோ. ஹலோ ஹலோ சிங்கம் சார், நான் தான் டாலர் பேங்க்ல இருந்து கால் பண்றேன். மோட்டுவும் பத்துலவும் எங்க பேங்க்ல இருந்த தங்கம் வெள்ளி நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க சார். ஓகே, நான் இப்பவே வரேன். உடனே அவங்க 2 பேரையும் பிடிச்சி கூட்டிட்டு வரேன். எங்க பேங்க்ல இருந்து பணத்தை திருடிட்டாங்க சார். சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் புடிங்க. வந்து புடிங்க சார். எப்படியாவது காப்பாத்துங்க சார். காசுலாம் போகுது. பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டாங்க. இங்க என்னதான் நடக்குது இன்ஸ்பெக்டர்? இதெல்லாம் கண்டிப்பா அந்த மோட்டு பத்துலோட வேலையா தான் சார் இருக்கணும். சார் அவங்கள புடிங்க. எங்க காசெல்லாம் காப்பாத்துங்க. சிங்கம் சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, நான் இப்ப ஓட்டு 10 ரூபா கையும் கலமா பிடிக்க போயாகணும். நீங்க எல்லாரும் அப்புறமா வாங்க. ஏய். அத கடவுளே, மோட்டு 10 நீங்க இங்க தானே இருக்கீங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஆனா சிங்கம் சார், நாங்க அப்படி என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டோம்? நீங்க 2 பேரும் புர்புரி நகர்ல இருக்கிற எல்லா பேங்க்லயும் கொள்ள அடிச்சிருக்கீங்க. ஆனா மண்டை, நாங்களே ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருக்கோம். இதாங்க நடந்தது. அந்த குட்டப்பைய சார்ந்தாங்க வாத்திய பிடிக்கிட்டு போனான். அவனால தான் இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அவனை தேடி கண்டுபிடிங்க. ஓகே மோட்டு 10, நாம போய் அந்த ஜானை பிடிக்கலாம். ஆனா அந்த ஜானை நாம எப்படி பிடிக்கிறது? எப்படி? பத்துல என் வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஆமா, ஐடியா. ஃபுர்ஃபுரி நகரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேங்கோட பணமும் இப்ப என் கைக்கு வந்து சொந்தமாயிடுச்சு. ஏய் ஜான், நாங்க சின்ன சின்ன திருடங்க தான். எங்க எல்லாரும் சிங்கம் சார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அங்க ஒரு விஷயத்தை நாங்க கவனிச்சோம். இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் இருக்காருல, நாம கஷ்டப்பட்டு திருடின எல்லா பொருளையும் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்காருப்பா. நாம இப்போ ஒரு வேலையை செஞ்சாகணும். அந்த போலீஸ் லாக்கர்ல இருக்கிற எல்லா பொருளையும் இங்க கொண்டு வர மாதிரி ஏதாவது சொல்லுங்கப்பா. சீக்கிரம் சொல்லுங்கப்பா. முடிஞ்சா எங்களுக்கும் கமிஷன் கொடுங்க. மீதி எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. என்ன நான் சொல்றது? அப்படியா விஷயம்? வாட்ஸ் அண்ணாச்சி, போலீஸ் ஸ்டேஷன் லாக்கர் இருக்கிற எல்லா பொருளையும் இங்க கொண்டு வா. அதுக்கான பாஸ்வேர்ட் லாக்கர் ரூம்ல இருக்க பொருள் 1 2 அப்புறம் 4. ஓகே, லாக்கர் ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் 1 2 and 4. அட, சூல இருக்கிற மிருகங்கள்லாம் இங்க எப்படி வந்துச்சு? நான் லாக்கர்ல இருக்கிற பணத்தை தானே கேட்டேன். ஆமாண்டா கூட்ட, நாங்க தான் அந்த லாக்கர்ல இருந்தோம். அதனாலதான் மந்திரம் போட்டோன்னு நாங்க வெளியே வந்துட்டோம். அந்த வாட்ச பத்தி எங்களுக்கு தெரியும். மரியாதை அதை என்கிட்ட குடுத்துரு. வாய் பேசுற கோரிலா, நீ பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, இந்த பணத்தையும் வச்சையும் நான் யாருக்கும் தர மாட்டேன். ஓகே, அப்படின்னா நான் தரேன், நீ அதை வாங்கிக்கடா. விட்டுடுங்க. வாடா சேவிங் பண்ணாத மூஞ்சா. டபுள் ஷாட். இதான் சென்னை அடி. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. அந்த வாட்ச கழட்டி தூக்கி எரிச்சிருக்கு. இல்ல இல்ல, முடியவே முடியாது. இத நான் செய்ய மாட்டேன். சீதாராம், முதல்ல வாய்க்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜான், என்ன காப்பாத்து.
இந்த முதலையிட புலிகிடுச்சுப்பா காப்பாத்தோ ஐ, இதெல்லாம் சீட்டிங். இந்த டாட ஏமாத்திட்டீங்களா? என்னைய ஏமாத்திட்டீங்களா? அந்த லக்கி வாட்ச் அடிச்சு நொறுக்கிட்டீங்களா? ஓய், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். ஆ.